சஹீஹ் புகாரி முஸ்லிமிலும் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு வரக்கூடிய ஹதீஸ். ஒரு நபர் கிட்ட ரசூலுல்லாஹ் கேட்டார், நீங்கள் இந்த மாதத்தில் நடுப்பகுதியிலே நோன்பு பிடித்தீர்களா என்று. ஹல் சும்த ஷஹர ஹாதா ஷஹர் ஷஹர் ஷஅபான் என்று கேட்டபோது அந்த நபர் கூறினார் இல்லை என்று. அப்பொழுது ரசூலுல்லாஹ் கூறுகிறார், நீ ரமதான் விட்டு நோன்பை விட்டுவிட்டால், அதாவது ரமதானின் நோன்பை பிடிப்பதை முடித்துவிட்டால், அதற்கு பிறகு இதற்கு பதிலாக 2 நாட்களுக்கு நோன்பு பிடித்துக் கொள் என்று ரசூலுல்லாஹ் கூறினார். அதாவது ஷஅபான் மாதத்தில் நடுப்பகுதியில் சரர் அஷஹர் என்பதற்கு அல்-இமாம் அன்-நவவி ரஹிமஹுல்லாஹ் கூறிய விளக்கணம், அதாவது நடுப்பகுதியில் நோன்பு பிடிப்பது. முக்கியமாக ஐயாமுல் பீத் என்ற இந்த 3 நாட்களில் நடுப்பகுதியில் வரக்கூடிய 3 நாட்கள், அதாவது 13வது 14வது 15வது இந்த 3 நாட்களிலே சந்திரன் மிகவும் தெளிவாக இருக்கக்கூடிய நாட்கள் ஐயாமுல் பீத் என்று கூறுகிறார்கள். அதாவது வெள்ளை இரவுகள். காரணம், சந்திரன் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய இந்த இரவுகள் வெள்ளை இரவுகள். அதனால் தான் இதுக்கு ஐயாமுல் பீத் என்று கூறுகிறார்கள். இந்த 3 நாட்களில் நோன்பு பிடிப்பது மிகவும் விரும்பத்தக்க ஒரு அம்சம் எல்லா மாதங்களிலும், குறிப்பாக இந்த மாதத்தில் ஷஹர் ஷஅபானில். அதனால் தான் ரசூலுல்லாஹ் கேட்டார்கள் அந்த நபர்கிட்ட, இந்த மாதத்தில் நடுப்பகுதியில் நோன்பு பிடித்தீரா என்று. அதுக்கு இல்லை என்று கூறிய போது, ரமதானில் நோன்பில் முடித்துவிட்டால் அதற்கு பிறகு ஷவ்வாலில் எதற்கு பதிலாக இந்த மாதத்தில் ஷஅபான் மாதத்தில் நோன்பை விட்டதற்காக வேண்டி 2 நாட்களுக்கு நோன்பு பிடித்துக் கொள் என்று ரசூலுல்லாஹ் கூறியுள்ளார்கள். எனவே சகோதரர்களே, இதுவும் என்னத்தை காட்டுறது என்றால், இந்த மாதத்தில் நோன்பு பிடிப்பது மிகவும் விரும்பத்தக்க ஒரு அம்சம். எனவே சகோதரர்களே, நாங்கள் ரசூலுல்லாஹ்வை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு இந்த மாதத்தில் நோன்பு பிடிப்பதில் முடியுமான அளவுக்கு ஆர்வம் காட்டுவோம். அதற்கு காரணம் எங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது உசாமா பின் ஸைத் என்ற ஹதீஸ் அவர்களுடைய ரிவாயத்தில் வரக்கூடிய ஹதீஸ். ஏனென்றால் இந்த மாதத்தில் எங்களுடைய செயல்கள் அல்லாஹ்வின் பால் உயர்த்தி வைக்கப்படுகின்றது. அப்பொழுது நாங்கள் ஒரு நல்ல நிலைப்பாட்டில் நோன்பு பிடிக்கக்கூடிய நிலைப்பாட்டில் உயர்த்தி வைக்கப்பட வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் விரும்பினார்கள். அதே போல் நாங்களும் விரும்புவோம், நற்செயல்களில் ஈடுபடுவோம். எங்களிலே உள்ள இந்த கவன தனம் இல்லாவிட்டால் அலட்சியத்தனங்களை நாங்கள் விட்டும் தூரமாக இருப்போம். மக்கள் அலட்சியமாக கவன ஈனமாக இருக்கும் காலங்களில் நாங்கள் அல்லாஹ்வுடைய இபாதத்துகளில் ஈடுபட்டு அல்லாஹ்வை நினைவு கூறி அதிக நற்செயல்களை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சி செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு இந்த மஜ்லிஸை முடித்துக் கொள்கிறேன். வல்லாஹு தஆலா அஅலா வ அஅலம் வ ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம் வ சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். வ ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ ஷக்கரல்லாஹு லக்கும்.